படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். 2040 விஞ்ஞான வளர்ச்சி டெவலப் ஆயிருக்குன்னு இவங்க போட்ட மெனக்கெடல். அடையார் ப்ராஜெக்டை கேஜிஎஃப் யாஷியோட மிஷன் இம்பாசிபிள் போஸ்டரை காட்டினதாகட்டும், ராஜீவ்காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் காட்டினதாகட்டும், ஹாலிவுட் மாதிரி கோலிவுட்டுக்கும் மலை மேலே லைட்னிங் பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும்னா ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. சீமான் எண்ணி குடிக்கும் போது தலை நிமிர்ந்திருக்குன்னு சொல்லும்போது பிரதீப் ரங்கநாதன் சொல்கிற டிப்ளே, எஸ்.ஜே. சூர்யா நான் ஜீசஸோட தம்பின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டுன்னு காமெடி நல்லாவே அமைஞ்சிருக்கு. வலைபேச்சு பிஸ்மி அந்தணன் சக்திவேல் மாதிரி 3 பேரை ஓல்டு கெட்டப்பில் காட்டுறாங்க. எல்லைக்கு பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வில்லன் ஹீரோயினை தன் வழிக்கு கொண்டு வரதுக்கு ஹீரோவை போட்டுதலை போகிறதா சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்பியார் காலத்து வில்லனிசமாக தான் நமக்கு தோணுது. ஆலோவன் பாட்டிக்கு ஹீரோ ஹீரோயின் ஷாரா யோகி பாபு போகிற அந்த சீக்வன்ஸ் காமெடி பெருசாக ஒர்க் ஆகல. சீமானுக்கு சீமான் பொண்ணை வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும், எஸ்.ஜே. சூர்யாவுக்கு எஸ்.ஜே. சூர்யா லவர் வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வருது. அது ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகல. பிரீத்தி ஷெட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரதீப் ரங்கநாதன் லவ்வை எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு கன்வென்சிங்காக சொல்லப்படல. செகண்ட் ஹாஃபில் கிருத்தி ஷெட்டியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பிரதீப் ரங்கநாதன் ஒரு சில வேலைகள் செய்கிறாரு. அதை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி தந்து சமாதானப்படுத்துற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. டேரக்டர் விக்னேஷ் சிவன் காத்து வாக்கில் 2 காதல் ஆவரேஜ் ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்திருக்காரு. டெக்னாலஜியோட ஹியூமன் ஃபீலிங் இமோஷனுக்கு தான் பவர் அதிகம்னு சொல்ல வந்ததுலாம் ஓகே தான். ஆனால் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுமாராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். 2 உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சீமானோட பசுமை உலகம், எஸ்.ஜே. சூர்யாவோட டெக்னாலஜி உலகம், 2 உலகத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனல் அவுட்புட் லேக் அமைஞ்சிருக்கு.